ஹலோ மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும் பொழுது இந்த மாதிரி வந்துட்டு மொறுன்னு பெய்யக்கூடிய மழைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது கூட வந்து சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அது கூட ஃப்ளேவருக்காக கறிவேப்பிலை வந்துட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து கறிவேப்பிலை சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட வந்து தேவையான அளவு வந்துட்டு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து பவுடர் உப்பே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்துட்டு பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட வந்துட்டு நெக்ஸ்ட்டு காரம் தேவையான அளவு வந்துட்டு நம்ம மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம சின்ன சீரகம் வந்து உள்ளே சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அப்பப்போ வந்து உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் எல்லாமே வந்துட்டு நம்ம குழம்பு வச்சு கொடுத்தாலும் பொரியல் பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அது கூட வந்து நம்ம கடலை மாவு வந்துட்டு உள்ளே சேர்த்துருக்கோம். ஸோ கடலை மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு லைட்டாக வந்துட்டு பஜ்ஜி பதத்துக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வந்து பெசரிக்கோங்க. தண்ணியாக பெசரிடாதீங்க. கொஞ்சம் வந்துட்டு நம்ம போண்டா போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பெசரிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக தான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பெசரி வச்சுக்கலாம். ஸோ பெசரி வச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு இதில் வந்து தேவையான அளவு வந்துட்டு நம்ம இந்த கடாயில் வந்துட்டு பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் தான் வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு இப்போது எண்ணெய் வந்துட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக ரொம்ப வந்துட்டு மொத்தமாக போட்டுறாமல் கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு சூடாப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக வந்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் என்ன அப்படிங்கிறதுனால. ஸோ கையில் எங்கேயாச்சும் பட்டுச்சு அப்படின்னா தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை எண்ணெயிலேருந்து வந்து எடுத்துருங்க. ஸோ காய் வந்துட்டு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு இது போல் ரெசிபிக்கு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு வந்துட்டு வேறொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.